வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் வட்டத்தில் சிக்கரசன் பாளையம் புதூர்ல இருக்கிறேன். சரி இல்லைங்களா சார்? ஆமாங்க. நம்ம விவசாயியோட அறிமுகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட முகவரி சொல்லுங்க சார். சார் எங்க ஊர் இக்கரணம் புதூருங்க. ஓகே. என் பேரு விஜயனுங்க. ஓகே. எங்க அப்பா பேரு கோவிந்தப்ப கவுண்டருங்க. ஓகே சார். நாங்க இந்த மல்லி போட்டு ஒரு 6-7 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. இது மருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சுட்டே இருந்தோமுங்க. ஓகே. மருந்து அடிச்சே நம்மளால பணம் செலவு பண்ண முடியாத கிடப்ப போட்டாங்க. அப்புறம் எங்க பையன் இந்த மாதிரி பக்கத்தால உதிமத்து மேட்டுல அக்ரி ஒருத்தர் கர்நாடகாவில இருந்து வந்து கடை வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த டாக்டர் சாயங்கிற மருந்தை வாங்கிட்டு வந்து வேருக்கு ஊத்துனாருங்க. அது ஊத்துனதுல இருந்து மருந்தே அடிக்கிறீங்க. எப்படி வருதுன்னு பார்த்தா இப்ப இந்த 5 நாளா தினம் 50 படி பூவாட்ட வருதுங்க. செடி இயற்கை தன்மை இயற்கை பசுமை எப்படி இருக்குதுங்க, அதுக்கு விட நல்ல ஃப்ரெஷ்ஷா மருந்து அடிச்ச செடிக்கு விட அழகா தளைஞ்சு அருமையா இருக்குதுங்க. இந்த டாக்டர் சாயனுடைய வேர் மருந்து ஊத்தனத்துல இருந்து செடியே ஒரு தனி டைப்பா இருக்குது. மல்லின்னா மல்லி பூவு அப்படித்தானுங்க, இலைய அப்படித்தானுங்க, எல்லாமே அருமையா ஜம்மனு இந்த டாக்டர் செல் கொடுக்கறதுக்கு முன்னாடி 9 வருஷம் அனுபவத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது செடியில? அப்பல்லங்க செடி கருகள் வரு பாருங்க, அந்த பூவு காம்பல்கள் வரு, ஒரு சைடு சொத்த வரு, பல பிரச்சனை வருதுங்க. இப்போ ஒரு பூவுல நீங்க இந்த மல்லி செடி பூர பாருங்க, கை தொட்ட ஒரு பூ கீழே போடாது அப்படியே தானுங்க எடுத்துட்டு போற, பொறுக்கிறதே கிடையாதுங்க. நேற்று போய் மார்க்கெட்ல போட்டுனுங்க 3 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு பூபதி வாங்கினாருங்க, ஒரு ட்ரிப்பு ரத்தீப் வாங்கினாருங்க. 60 படி பூவு ஒரு படியும் கூட கட்டுக்காரர் தான் வாங்குறாங்க வழியே, எங்க பூவை கொட்டதுக்கு முன்னே விரும்பி வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பூவு காம்பு இந்த உருண்டை எல்லாம் நல்லா பசுமையா அழகா இருக்குதுங்க. அதனால எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. இப்ப செடி காட்ட பார்த்தா ஒரு கண் புலிதான் காட்சியா நல்லா இருக்குதுங்க. எல்லாம் அந்த வெள்ளை நோய் இருக்கிற செடியும் கூட கருப்பு திருப்பிச்சுங்க. 1300 செடியில ஒரு 30 செடியாட்ட இந்த களைக்கொல்லி அடிச்சு செத்து போச்சுங்க. களைக்கொல்லி அடிச்சு செத்து போச்சுங்க. இப்ப இருக்கிற செடி அருமையா அழகா தாழ்ந்து இருக்குது. அந்த களைக்கொல்லியை அடிச்சு சத்து போகிற மாதிரி இருந்த செடி இப்ப எப்படி இருக்குது? இப்ப நல்லா இருக்குது, உயிர் பிடிச்சிருச்சு. ஆனா எவி டோஸ் ஆனது ஒரு 30 செடி போயிடுச்சுங்க. அதுல இருந்து நான் மருந்து களைக்கொல்லியா அடிக்க வேண்டாம் இருக்குங்க. பில்லு இருக்குதுங்க, மாமட்டி போட்டு களை வெட்டிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கிராப் எடுக்கட்டுங்க. இது அழிக்கிறேன்னு சொன்னா நான் அழிக்கிற விட மாட்டேனுங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இதே போகுதுங்க எங்களுக்கு. இந்த 1/2 ஏக்கரா வச்சு இன்னும் 4 வருஷம் இந்த பூவை எடுத்துடலாம். அந்த